नमस्ते இது भाषा बोधनी क्लास 6 पार्ट 3 टेढ़ा मेढ़ा पेड़ द क्रूक्ड ट्री। एक घना जंगल था और अடர்ந்த காடு இருந்தது। उसमें एक टेढ़ा मेढ़ा पेड़ था। அதுல ஒரு வளைந்த நெளிந்த ஒரு மரம் இருந்தது। उस पेड़ का तना तथा शाखाएं विचित्र आकार की थी। அந்த மரத்தினுடைய அந்த ஸ்டெம் மற்றும் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ரொம்ப விசித்திரமான முறையில் ஒரு உருவமாக இருந்தது। ஆஸ்பாஸ் கே சபி பேடு சீதே ஒரு சுடாவ் தே। அக்கம் பக்கத்தில் இருந்த மரம் எல்லாமே ஸ்ட்ரைட்டா நீட்டா இருந்தது। டேடா மேடா பேடு உன் சப்கோ தேக்கர் कहता आसपास के पेड़ कितने मनोहर और सीधे हैं। அந்த மரம் அந்த கோணலா இருந்த மரம் எல்லா மரத்தையும் பார்த்துட்டு என்ன சொன்னிச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற மரம்லாம் எவ்வளோ அழகாக நேராக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு। மே கித்தனா பத் கிஸ்மத் ஹோ, நான் எவ்வளோ அன்லக்கியான ஃபெல்லோ அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிச்சு। மெஹி கியோ இத்தனா டேடா மேடா ஒரு குரூப் ஹூ, நான் ஏன் இவ்வளோ கோணல் மாணலாக இருக்கிறேன், ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு தன்னை தானே கேட்டுக்கிச்சு। एक दिन जंगल में लकड़हारा आया। ஒரு நாள் காட்டுக்கு அந்த உட்கட்டர் வந்தான்। उसने टेढ़े मेढ़े पेड़ को देखकर कहा ये पेड़ मेरे किसी काम का नहीं है। அந்த கோணல் மாணலான மரத்தை பார்த்த இந்த உட்கட்டர் இந்த மரம் நமக்கு எந்த விதத்துக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடுறான்। मैं इसे नहीं काटूंगा, நான் இதை வெட்ட மாட்டேன்। उसने आसपास के सुंदर और सीधे पेड़ों को चुना और उन्हें काट डाला। அக்கம் பக்கத்தில் இருந்த இந்த நேர்த்தியான மரங்களை பார்த்து அதை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான்। उसके बाद उस टेढ़े मेढ़े पेड़ को अपनी कुरूपता पर कभी दुख नहीं हुआ। அன்னையிலிருந்து இந்த வளைந்த நெளிந்த இந்த அசிங்கமான உருவம் உள்ள இந்த மரம் தன்னுடைய அசிங்கத்தை பற்றியோ அல்லது தன்னுடைய உருவம் இல்லாத இந்த தன்மையை பற்றியோ கவலைப்பட்டது இல்லை। वास्तव में उसकी कुरूपता ने ही उसे लकड़हारे की कुल्हाड़ी से बचा लिया था। உண்மையிலேயே அதனுடைய இந்த சரியில்லாத உருவம் தான் அதனோட உயிரை அது காப்பாத்துச்சு। குல்ஹாடி அப்படின்னா மம்முட்டி, இந்த உட்கட்டருடைய மம்முட்டியிலேருந்து இந்த மரம் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டது। அபுவ குஷ்தா, இப்போது அது சந்தோஷமா இருந்தது। சீக் மாறல், ஆப் ஜெய்சே ஹே உசே மே குஷி ரஹோ, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுல நீங்க திருப்தி பட்டுக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படிங்கிறது இந்த லெசனோட மாறும்।